ஹலோ ஆஸ்பரண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம மென்டல் அபிலிட்டியில் ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3 - 15 டிவைடட் பை 19. அதுக்கு வந்து ப்ராக்கெட் போட்டிருக்காங்க. ஹோல் இது ஃபுல்லாக வந்து நம்ம பண்ணிவிட்டு இந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணிவிட்டு அப்புறமா இன்ட்டு 8 + 6 இதோட மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது நார்மலான ப்ராப்ளமாக வந்து கொடுத்துருந்தாங்கன்னா அப்படியே போட்டுடலாம். பட் இங்கே என்னென்னா ஒவ்வொரு ஆப்ரேஷனையும் மாற்றிருக்காங்க. ப்ளஸ்னா மைனஸ்னு எடுத்துக்கோங்க, இன்ட்டு பெருக்கல்னா டிவைடுன்னு எடுத்துக்கோங்க. இது மாதிரி என்னென்னா நிறையா சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னா அதுக்கேற்ற மாதிரி முதல்ல நம்ம எடுத்து எழுதிட்டு ஆப்ரேஷன்ஸ்லாம் மாற்றி எழுதிட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3. அதை நான் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். மைனஸ்க்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா மல்டிப்ளிகேஷன், அதனால் இன்ட்டு போட்டிருக்கேன். அடுத்தது 15 அப்படியே எழுதிட்டேன்னா, டிவைடுக்கு பதிலாக என்ன போட்டிருக்கேன் பாருங்கள், டிவைடுக்கு பதிலாக ப்ளஸ் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க, அதனால் ப்ளஸ்ஸு நம்ம போடுறோம். அடுத்தது 19 அப்படியே எடுத்து எழுதிக்க வேண்டியதான். ஓகே, இன்ட்டுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிவைட் கொடுத்துருக்காங்க, டிவைடு இன்ட்டு டிவைடு 8. அடுத்தது ப்ளஸ்ஸுக்கு பதிலாக என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா -6. ஓகேவா, இது வந்து நான் எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு ஆப்ரேஷன்ஸாக நம்ம பண்ண போகிறோம். 3 × 15 என்ன வரும் சொல்லுங்கள். இப்போ ப்ராக்கெட்குள்ளே இருக்க தான் முதல்ல நம்ம பண்ணணும். பேர்ட் மாஸ் ரூல் படி என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் பண்ணணும், அதுக்கப்புறமா என்னென்னா டிவிஷன் பண்ணணும், அடுத்தது மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், அடுத்தது அடிஷன் பண்ணணும், அடுத்தது சப்ராக்ஷன் பண்ணணும். இதுதான் போர்ட் மாஸ் ரூல். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்க எல்லா ஆப்ரேஷனும் பண்ணிடணும், அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா பண்ணணும். ப்ராக்கெட்குள்ளே போய் பாருங்கள், ஒரு மல்டிப்ளிகேஷன் இருக்குது, ஒரு அடிஷன் இருக்குது. எதை ஃபஸ்ட்டு பண்ணணுன்னா மல்டிப்ளிகேஷன் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். அப்படின்னா என்னென்னா 3 × 15 என்ன வரும் பாருங்கள். 3 × 15 என்ன வரும்னா 45 வருமா. 45 + 19 இதுக்கு ப்ராக்கெட்டு, டிவைடட் பையில் 8 - 6 சரியா. 45யும் 19யும் ப்ளஸ் பண்ணால் என்ன வரும், 45 19 9ம் 5யும் பண்ணால் 14 வரும். 4 2 1 சேர்த்தா 64 வரும். 64 டிவைடட் பை 8 -6ஆ. இப்போ 64/8 என்ன வரும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 64 8ஆல் வகுத்தா 8 அப்படின்னு வரும். 8 - 6 = 2 அப்படின்னு ஆன்சர் வரும். 2ன்றது தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேறு ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். தேங்க்யூ.